எனக்கு என் ஜாதி பெருமையை பேசுறது மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது இப்ப உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை, மீசை பெரிய அளவுக்கு நான் வளரல இல்ல, மீசை எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசை வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். இந்த பையன் இப்படி நடந்து வரானா, அவனை பார்த்த ஒண்ணுமே இப்படி தெனாவட்ட வரும். இப்படியே சரி ஜெட்டி போட்டிருக்கியா? இப்படி ஏத்தி இப்படி கட்டும் போது அந்த கெத்து, அந்த திமிரு அவனை பார்த்தோன்னு வீம்புக்குன்னு அந்த மீசையை முறுக்குவான். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அதுதான் அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அந்த இடம். தூக்கி கொடு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அப்படியே பார்த்தோன்னுமே அந்த கை அப்படியே கையிலுக்கு இப்படி போகும். கையை அப்படியே ஏத்தி கட்டும் போது அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவாட்டு போயிடான். அவரை பார்த்தோன்னே ஒரு திடீர்னு பார்த்தோன்னுமே அந்த கை அப்படியே கையிலுக்கு இப்படி போகும். கை ஏன் தாத்தா இந்த ரொம்ப நேரமா உட்காந்துருக்கனா, முட்டு வலிக்குது, நீ உட்காரு. கையை அப்படியே ஏத்தி கட்டும் போது அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவாட்டு போயிடான். நீங்க சாதாரணமா ஒரு ஆள் தனியா இருக்கிறப்ப இருக்கக்கூடிய உடல் மொழிக்கும் உங்க பசங்களா ஒரு 4-5 பேர் ஒண்ணு சேர்றப்ப நீங்க செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. எங்களுக்கு கோட்டா தெரியும். உங்களுக்கு கோட்டை எத்தனை பர்சன்டேஜ் நீங்க எம்பிசில வரீங்களா, பிசில வரீங்களா, எதுல வரீங்க? நாங்க எம்பிசி. என்னடா அவன் பிசிங்கறாவன்? பிசி இல்லடா பிசி. அவன் ஜாதி பேர் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறான்டா. அப்படியா? நம்மளா சொல்லி தப்பிச்சிடலாம் சார். நான் பிசி சார். நான் இது எம்பிசி சார். நானும் பிசி தான் சார். பிசில வரீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கோட்டா உங்களுக்கு இருக்கு? எங்களோட பர்சன்டேஜ்ல நமக்கு அந்த எஸ்சி எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது தெரியாது. அவர் செய்த சாதனைகளுக்காக அல்லது அவருடைய வாழ்வுக்காக இந்த பூரிப்பு உங்களுக்கு வருதா, இல்ல அவர் என் ஜாதியில பிறந்தவருங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பூரிப்பு வருதா? இல்ல, அவர் செஞ்ச சாதனை பாராட்டும் போதுதான். அவ்வளவுதானே? ஆமா. அப்ப எது சரி? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய சொல்ல கால வராதப்பா. சரி சரி, நான் மனசு வச்சாதான் என்ன யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் உனக்கு திங்கரிங் பண்ணிருக்காங்க. உனக்கு எப்படி திங்கரிங் பண்ணாங்க சொல்லுங்க நீ. லைட்டா பட்டி பார்த்து டிங்கிரிங் எவ்வளவு பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங் என்னடா ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற. பெருமை. இப்ப எனக்கு 2 பொண்ணு வந்துச்சு, 2 பொண்ணுக்குமே இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு வேறவங்க கூட. நான் வருத்தப்படலையே. அடுத்து வர்றவங்க கட்டிட்டு போட்டு ஜாதியில தான் இருப்பேன். கட்டினா உங்களுக்கு வேணாம்னு சொல்ல உங்களுக்கு வருத்தமா இல்ல? தாய்மாமன் பொண்ணு தான் ரெண்டுமே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு.